அவருடைய ஆதரவாளர்கள் அல்லது மதில் மேல் பூனையாக இருக்கவங்களுக்கு வந்து திமுகவும் பிடிக்கல, அண்ணா திமுகவும் பிடிக்கல, விஜய்க்கு ஓட்டு போடலாமா வேணாமான்ற ஒரு டைலமால மதில் மேல் பூனையாக இருக்கவங்களுக்கு அவருடைய இன்றைய ஸ்பீச் வந்து ஒரு ஆறுதலாக இருக்கும். விஜய்க்கு ஓட்டு போடலான்னு ஒரு எண்ணத்தை அவங்களுக்கு உருவாக்கும். ஏன்னா அவர் வந்து நான் ஊழல் செய்ய மாட்டேன், எனக்கு செய்ய வேண்டிய அவசியமே இல்லைங்க அப்படின்னா, எனக்கு போதிய அளவு பணம் இருக்குது, நான் ஏன் இதை செய்ய போகிறேன், ஆனால் எனக்கு தெரியுது இது ஒரு நாளில் ஊழலை ஒழிச்சிட முடியாது, இது ப்ராசஸ்ஸு, எல்லாரும் ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒழுங்காக இருங்க அப்படின்லாம் அவர் சொல்கிறார். இது வந்து ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா ரொம்ப ஒரு பிளேயிங் டு த கேலரிஸ். இது வந்து ஊழலை பற்றின புரிதல் சரியாக இல்லாமல் பாமரத்தனமான புரிதலில் இருக்கவங்களுக்கு ஊழல் என்பது ஏதோ ஒரு தனி மனிதனோட விருப்ப வெறுப்பின் அடிப்படையில் நடக்கிறது, ஊழல் என்பது ஒரு தனி மனிதன் நினைச்சா அதை தடுத்துடலாம், அதை ஒழிச்சிடலாம் நினைக்கக்கூடிய ஒரு புரிதலில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப கேட்சிங்காக இருக்கும். இந்த பேச்சு வரும்போது இவருடைய காலத்தில் இவர் சினிமா நடிகனாக இருந்த காலங்களில் இவர் என்ன யோகியமாக இருந்தார், இவர் மீதான கூடிய வழக்குகள், அது ரோல்ஸ் ராய்ஸாக இருக்கலாம், இன்கம் டேக்ஸ் எவேஷனாக இருக்கலாம், இன்னும் வெளியில் வராத விஷயங்களாக இருக்கலாம், ப்ளஸ் இன்றைக்கி இவர் கூட சேர்ந்துருக்கவனோட யோகியதை என்னன்றது அந்த அளவுகோல் படி வச்சு பார்த்தாலே இவங்க கூட இருக்க யோகியர்கள் இவருடன் இருக்கக்கூடிய யோகியர்களோட கடந்த கால வரலாறுலாம் பார்த்தீங்கனாலே ஊழலை பற்றி பேசுவதற்கான இவருடைய தார்மீக தகுதி என்ன என்ற கேள்வி வருகிறது. ஊழல் ஒரு பிரச்சனை மறுக்கலை, மிகப்பெரிய பிரச்சனை மறுக்கலை. ஆனால் இன்றைக்கி ஊழல் அப்படின்னு அவர் பேசும்பொழுது அதற்கான தீர்வுகள் அது எதுலேருந்து வருது, இதை பற்றின எந்த புரிதலுமே இல்லாமல் அவர் பேசுறது. ரெண்டாவது, தன்னை மையமாக வச்சு செல்ஃப் சென்டர்டாக தான் அவர் பேசுகிறார். எனக்கு ஒத்த பைசா தேவையில்லை, எனக்கு அவசியம் இல்லைன்றதெல்லாம் வந்து பாமரத்தனமான புரிதல். காசு இருக்கவன் தான் அதிகமாக கொள்ளடிக்கணும். இந்த வார்த்தையை நீ சிஎமான ஒருவேளை ஜெயிச்சு சிஎமானான்னா அவர் வாயிலேருந்து வருமானத்தை நம்ம பார்க்கணும். நான் தூய்மையானவன், நான் என் கரியரோட பீக்லேருந்து வந்தேன், உன்னை யார் வர சொன்னா? சரி, கரியரோட பீக்லேருந்து வந்தேன்றீங்களா, அதனால சமூகத்துக்கு என்ன லாபம்? 1000 கோடி உங்களுக்கு சொத்து இருக்கலாம், 3000 கோடி சொத்து இருக்கலாம், 275 கோடி ஒரு பணம் வாங்கலாம். நீங்கள் கரியரோட பீக்லேருந்து வரன்றதுனால உங்ககிட்ட இருக்கக்கூடிய சில 1000 கோடி சொத்துக்களை மக்களுக்கு கொடுத்தீங்களா? ஒத்த பைசா தானம் பண்ணியிருக்கீங்களா? அது என்ன வார்த்தை? அது என் கரியரோட பீக்லேருந்து நான் வரேன், அதனால சோ வாட், மக்களுக்கு என்ன அதால லாபம்? இவையெல்லாம் தகுதிகள் அல்ல. உங்களுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் கட்சிக்காரன் எப்படி